அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயல் பகுதியில் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், திருமுல்லைவாயல வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு வராங்க? விவரங்கள் என்ன? டிட்வா புயல் வங்கக்கடலில் நிலவியிருந்த அந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்றைய தினத்தில் சென்னைக்கு மிக அருகில் நீடித்ததன் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மழை என்பது வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நேற்றைய தினத்தில் ரெட் அலர்ட் என்பது விடப்பட்டிருந்தது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் முழுவதுமே தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய மழை அதிக அளவில் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் மழையினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருந்தது. இதனால் அந்த குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயல் பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் என்பது புகுந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆவடி மாநகராட்சி திருமுல்லைவாயல், மணிவாக்கம் தெரு, காமராஜர் தெரு, பாரதியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பிரதான சாலைகளில் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழை வெள்ளம் நுழைந்துள்ளதால் வீட்டு உபயோகப் பொருட்கள் தண்ணீரில் மிதக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல குடியிருப்பு பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீரில் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் சிறுவர்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் இதே நிலைதான் இங்கு நீடிக்கிறது. எந்த விதமான நடவடிக்கையும் மாநகராட்சி சார்பாக எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல தேங்கியுள்ள தண்ணீரில் விஷ ஜந்துக்கள், விஷ பூச்சிகள் வருவதால் மிகுந்த அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். ராஜலட்சுமி, திருமுல்லைவாயலில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.